ஆதிசிவா ஆரம்பிக்கலாம் ஐயா. சரியா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. முத்தா முத்திதர வல்ல முத்தா முத்திதர வல்ல முத்தா முத்திதர வல்ல முகிழ்மென் முலையாள் உமை பங்கா சித்தா பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடாவுன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. திருச்சிற்றம்பலம். 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 அடியார் கெளியன் எனத்தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின் படியே வெற்றான் சாம்பார்க்கு பரமுத்தி அப்பொழுதே உடலும் கரை உற்றடைந்திடுவான் உயர்தீக்கையினை அருள் நோக்கால் கடிதே குறிகொள் குறிகொற்றங்குடியார் கமல மலரின் களல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 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 அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் கருணையினாலும் குருநாதரின் கருணையினாலும் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி குருநாதருடைய திருவடிகளை வணங்கி இங்கு வீற்றிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நூலாசிரியராகிய திருவருட்பயனின் நூலாசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் இன்று திருவருட்பயன் என்னும் நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் சிந்திக்க இருப்பது இரண்டாவது அதிகாரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த இரண்டாவது அதிகாரம் உயிர் அவை நிலை, உயிர்களுடைய நிலையை பற்றி வரக்கூடியது. முதல் அதிகாரமாக பதிமுது நிலையை நாம் சிந்தித்தோம். பதியின் நிலை முதல் அதிகாரத்தில் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது உயிரின் நிலை. உயிர்கள் எப்படிப்பட்டது, அது எத்தனை தன்மை வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உயிரவை என்பதை ஞான சம்பந்தர் பாசுரத்தில் இடம்பெற்ற சொல்லாக இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. முதலாம் திருமுறையில் திவ மலி தரு சுரர் முதலியர் திகழ் தரு முயிரவை அப்படின்னு முதலாம் திருமுறையில் 21வது அதிகாரத்தில் பாடப்பெற்றுள்ளது. முதல் பாடலிலே அந்த வார்த்தை வருகிறது, உயிரவை அப்படிங்கிற வருகிறது. அதையே இங்கு எடுத்துக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. நம்மளுடைய உமாபதி சிவம் ஐயா அதிலிருந்து எடுத்தார் என்று எந்த தலைப்பில் வந்திருக்கிறது, இதை எடுத்து கையாடப்பட்டுள்ளது. ஒரே உயிர் இறைவன். இறைவன் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம், இறைவன் ஒருவர்தான் என்று. ஒரே இறைவன் என்பது போன்று ஒரே உயிர் என்று சைவ சித்தாந்தம் கூறுவதில்லை. உயிர்களை ஒரு உயிர்தான் அப்படி என்று கூறுவதில்லை. ஆனால் இறைவனை நாம் சிந்தித்தோம், ஒரு இறைவன் தான் என்று. ஒவ்வொரு உடம்பிலும் நின்று இன்ப துன்ப அனுபவங்களை அடையும் உயிர் வேறு வேறா ஆகும். நம்ம இப்போ உங்ககிட்ட ஒரு உடம்பு இருக்குது, என்கிட்ட ஒரு உடம்பு இருக்குது, உங்ககிட்ட ஒரு உயிர் இருக்குது, என்னிடத்தில் ஒவ்வொரு உயிர் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உயிர்கள் இருக்கின்றன. ஆதலினால் உயிர் ஒன்றல்ல பல என அறியலாம். உயிர்கள் பல என்பதற்கு அவை எண்ணற்றவை என்பதே பொருளாகும். அப்போ உயிர் பல அப்படின்னு சொல்லும் போது அது எண்ணற்றவை, சொல்ல முடியாத எண்ணிக்கையில் உள்ளவையாக இருக்கிறது. உயிர்களின் தொகையை கருதும் பொழுது பிறப்பெடுத்து உழல்கின்ற உயிர்களை மட்டுமல்லாது முன்பே முத்தி பெற்று விட்ட உயிர்களையும் கருதி கொள்ள வேண்டும். அப்ப உயிர்கள் எத்தனை அப்படின்னு கேட்கும் பொழுது
இப்ப இருந்துகிட்டு இருக்கிற உயிர்களை மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்ன எத்தனையோ முத்தி பெற்ற ஆன்மாக்கள் இருக்கிறது, அதையும் கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டும். முத்தி பெற்று விட்டாலும் அவ்வுயிர்கள் இல்லாமல் போய்விடவில்லை. முத்தி பெற்றுட்டுனா அது அழிஞ்சு போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அது இறைவனுடன் கலந்து இறைவனுடைய அடியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனுடைய அடியில் இருந்து அந்த இறை அனுபவத்தை அழுந்தி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அங்கேயும் போய் அது இருக்குது அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவை முத்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றன. எல்லா உயிர்களும் என்றும் உள்ளவையே. சிவப்பிரகாசத்தில் உயிர் இலக்கணத்தை கூற வந்த இவ்வாசிரியர் எண்ணறியதாய் என்று கூறியதோடு அமையாமல் அடுத்து நித்தமாய் என்றும் கூறியிருப்பதை காணலாம். நம்ம இதே உமாபதி சிவமையா சிவப்பிரகாசத்துல சொல்லி இருக்கிறார். எப்படி அப்படின்னா எண்ணறியதாய் அப்படின்னு கூறியிருக்கிறார். எண்ணறியதாய்னா எண்ணிக்கை இல்லாதது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வார்த்தையில நித்தமாய் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. அப்போ எண்ணிக்கையும் சொல்ல முடியாது, ஆனா அது அழியக்கூடியதும் இல்ல, நித்தமாயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லா உயிர்களையும் சேர்த்து எண்ணி அவற்றின் தொகையை கணக்கெடுத்து கூற முடியாது. ஆமா, ஆடியோவை ஆஃப் பண்ணிருங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப சரி சரி. மாரியம்மாள் சிவா, எல்லா உயிர்களையும் சேர்த்து எண்ணி அவற்றின் தொகையை கணக்கெடுத்து கூற முடியாது. எல்லா உயிர்களையும் சேர்த்து இது இத்தனைதான் மொத்தம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. உலகில் வந்து சென்ற நாட்களும் இனிமேல் வரப்போகும் நாட்களும் ஆகியவற்றின் தொகையை போல உயிர்களின் தொகையும் எண்ணில் அடங்கா. இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த உலகம் படைச்சு இந்த உலகம் எவ்வளவு நாள் வந்திருக்குது அப்படின்னு நம்ம நாட்களை கணக்கு பண்ண முடியுமானா முடியாது. அதுபோல இன்னும் எவ்வளவு நாள் வரும், அதுபோல அந்த நாட்களையும் கணக்கு பண்ண முடியாது. அதுபோல இந்த உயிர்களும் எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு உரையாசிரியர். எல்லா உயிர்களும் ஆணவம் என்னும் மலம் உடையவை. எல்லா உயிர்களும் ஆணவம் என்னும் மலம் உடையவை. அப்ப ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்னது உண்டு? ஆணவ மலம் உண்டு. அம்மலம் உயிர்களிடத்தில் வன்மை, இடைமை, மென்மை என்ற வகையில் பொருந்தி இருக்கும். இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிடலாம்னா, ஒரு வகுப்புல படிப்பாங்க குழந்தைகள், 100 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள்ல நல்லா படிக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, இடைநிலையா படிக்கிறவங்க ஒரு 80 பேர் இருப்பாங்க, மொத்தமே படிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்போம் இல்லையா, கடைசி பெஞ்சில இருக்கிறவங்க அப்படின்னு. அப்ப அந்த நல்லா படிக்கிறவங்க, நடுத்தரமா படிக்கிறவங்க, மொத்தமே படிக்காதவங்க அப்படின்னு 3 நிலை வைத்திருக்கிறது மாதிரி இந்த ஆணவம் பற்றி இருக்கக்கூடிய உயிர்களுடைய நிலையும் 3ஆ இருக்குது. அது வன்மை, இடைமை, மென்மை பற்றி 3ஆ இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு வன்மையா இருக்குது, எவ்வளவுக்கு எவ்வளவு இடைப்பட்டது இருக்குது, எவ்வளவு மென்மையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி 3ஆ இருக்குது இந்த உயிர்களுடைய நிலை. அது அந்த ஆணவத்துல மயங்கி நிற்கிறது. உயிர்களுக்கென்று எந்த சுதந்திரமும் இல்லை. இறைவனது ஆணை செலுத்தும் வழியே அவை செல்வனவாகும். இறைவன் செலுத்துறது படிதான் இந்த உயிர்கள் எல்லாம் செயல்பட்டு கண்டு இருக்கிறது. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அறியாமையினால இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் பண்ணினேன், இதை என்னாலதான் முடியும் அப்படின்னு அறியாமையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உயிருக்கென்று தனித்து எதுவும் செய்ய இயலாது. இறைவன் அசைத்தால்தான் நாம் அசையவே முடியும். அவைகள் தம் வயம் உடையனவல்ல என்பதற்கு சான்று தேடி அலைய வேண்டாம். இப்போ அது நம்ம வசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம தேடி அலையவே வேண்டாம். நம்ம கனவு காணுறோம் இல்லையா, அந்த கனவே அதற்கு ஒரு சான்று. ஏன்னா ஏழையா இருக்கிறவன் எப்படி கனவு காண்பான்? ஒரு பணக்காரன் மாதிரி கனவு கண்டிருப்பான். ஆனா ஒரு பணக்காரன் ஏழை ஆயிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி பதறி அடிச்சு எந்திப்பான். அது போல ஒரு கனவு கூட நம்மளுடைய வசம் கிடையாது, அது அதுவா வருது. எல்லாமே இறைவனுடைய இச்சைப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி கனவே மயங்கி இருக்கும் போது, தன்வயம் இல்லாம இருக்கும்போது நனவு நிலையில கூட நம்ம வயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நனவு நிலையிலையும் நம்ம இருக்கும்போது நம்ம இச்சைப்படி செய்வது இல்லை. இந்த பொறிகள் இச்சைப்படிதான் செய்யறோம். இந்த ஆசையை தூண்டக்கூடிய பொறிகள், ஐம்பொறிகள், அதை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுது, இதை செஞ்ச உடனே அங்க போகணும்னு தோணுது. இப்படி அதனுடைய கட்டுப்பாட்டுலதான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு தனி சுதந்திரம் கிடையாது. தன்மயம் இல்லாத உயிர் எந்த ஒரு பொருளை சேர்ந்தாலும் அந்த பொருளின் தன்மையை பெறும். இப்போ இந்த தன்மயம் இல்லை, ஏன்னா இதுக்கு முழு சுதந்திரம் இல்லை. அதனால எது கூட சார்ந்து இருக்கிறதோ அது கூட தான் அதனுடைய தன்மையை தான் பற்றி இருக்கும். இங்க நம் சார்ந்தவற்றின் தன்மையை அடைகின்ற பொருள்கள் உலகில் பல உண்டு. இது மாதிரி நம்ம உயிர் மட்டும் கிடையாது, இது மாதிரி பல பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா கண்ணு,
முதல்ல கண்ணு, படிகம், ஆகாயம் இதெல்லாம் எது கூட சேர்ந்து இருக்குதோ அதை பற்றி நிற்கும். இப்ப கண்ணை எடுத்துக்கிடுவோம். கண்ணு சூரிய வெளிச்சத்துல நிற்கும் போது நல்லா கண்ணு தெரியுது. அதே இது இருட்டுல போகும்போது அந்த கண்ணு தெரியறது இல்லை. அப்ப அந்த இருள் கூட சேர்ந்துக்கிடுது. பகல்ல நிற்கும் போது சூரிய ஒளி கூட சேர்ந்துக்கிடுது. அது மாதிரி படிகம் அப்படிதான். எந்த ஒரு படிகத்து முன்னாடி எந்த ஒரு பொருளை வைத்தோமோ அதனுடைய நிறத்தை தான் அது வெளிப்படுத்தும். அதுபோல ஆகாயம். ஆகாயம் மேகங்கள் சூழ்ந்துட்டுனா கருமையா தெரியும், மேகங்கள் விலகிட்டுனா வெண்மையா மாறிக்கிடும். அது போல இந்த உலகத்திலையும் இது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கின்றன. அது மாதிரிதான் இந்த உயிரும் எது கூட இருக்குதோ அது கூட சேர்ந்துக்கிடும். அவை இருளில் இருளாயும் ஒளி வந்த காலத்தில் ஒளி பெற்று விளங்குவதை காணலாம். இப்ப நம்ம சொன்ன பொருள்லாம் கண்ணு, படிகம், ஆகாயம்லாம் இருள் கூட இருக்கும்போது இருளா இருந்துக்கிடும், ஒளி வரும்போது ஒளியா இருந்துக்கிடும். அதுபோல உயிரும் இருளாகிய ஆணவத்தை சார்ந்து அறியாமையே வடிவாய் நிற்கும். அப்ப இந்த இருளாகிய ஆணவத்தை சேர்ந்து இருக்கும் போது இது எப்படி இருக்கும்? அறியாமையாகவே இருக்கும். அடுத்து ஒளியாகிய திருவருளை சாரும் காலத்தில் அதன் அறிவு முழுவதும் விளங்கி நிற்கும். அவன் திருவருள் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா நமக்கு அறிவு விளங்கி நிற்கும். உயிருக்கு சதசத்து என்ற பெயர் உண்டு. உயிருக்கு சதசத்து அப்படின்னா ஒரு பெயர் உண்டு. சத்து என்பது என்றும் மாறுதல் அடையாத பொருள். அசத்து என்பது தோன்றுதல், அழிதல் முதலிய மாறுதல் உட்பட்டது. இறைவன் ஒருவனை சத்து பொருள், உலகம் அசத்து பொருள். உயிர் இரண்டையும் சார்ந்து நிற்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. அப்போ கூகைன்னா நம்ம ஆந்தையின் கண்ணுக்கு பகல்ல சூரிய வெளிச்சம் புலப்படாது. நம்ம சூரிய வெளிச்சம் இருக்குது, ஆனாலும் ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. அதுபோல அனாதியிலே உயிர்கள் எதுலதான் இருக்குது? இறைவனது ஞானமாகி திருவருள் ஒளியில தான் இருக்குது. இருந்தாலும் அதை உணர மாட்டாது ஆணவ மலை இருளில் அழுத்தி நிற்கின்றன. அன்று தொட்டு இன்று வரை அகலாத ஆணவ இருளே உயிர்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்றது. திருவருள் ஒளியை பெற்று, இந்த திருவருளுடைய ஒளியை பெற்று மலை இருளில் இருந்து நீங்கும் போதுதான் உயிர்கள் பிறவி துன்பம் நீங்கி பேரின்பத்தை அடைகின்றன. இது உயிரவை நிலையோட விளக்கமாக இருக்கின்றது. திருவருளால் பயன்பெறும் பலவாய உயிர்களின் தன்மை அவை என பன்மையில் கூறவே பதி ஒருவன் என்பது தானே விளங்கும். உயிரவை என்பது ஒரு சொல், உயிர் தொகுதியை குறிக்கும். பரமாகிய பதியை முற்பட கூறி அடுத்து இடைநிலையில் உள்ள பசுவை கூறுகிறார் ஆசிரியர். முதல்ல பதியை கூறியாச்சு, இப்போ பசுவாகிய ஆன்மாக்களை கூற போகிறாரு. இப்படி இந்த ஆன்மாக்கள் எண்ணில்லாதது அப்படின்னு சொன்னா அது எத்தனை அப்படிங்கிறது முதல் கேள்வியாக வருகிறது. இந்த முதல் கேள்வியாக வருவதற்கு முதல் பாடலாக நாம் 11வது பாடலை சிந்திக்கலாம். பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. துறந்தோர் தொகை, துறந்தோர்னா இந்த உலகத்தை விட்டு போனவங்க, உலகை துறந்தோர், வீடு பேர் அடைந்தவங்க, அவங்களுடைய எண்ணிக்கை. இப்ப நம்ம சொல்ல முடியுமா இத்தனை பேர் தான் வீடு பேர் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. எண்ணில்லாதவர்கள் வீடு பேறு அடைந்திருக்கிறார்கள். பிறந்த நாள் போலும் முதற் படைப்பு காலம் தொடங்கி இன்று வரை பிறந்த நாட்களின் எண்ணிக்கையை ஒத்தது. இப்ப இந்த உலகம் தொடங்கினதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது, அதுவும் எண்ணிக்கை இல்லாதது. துறப்போர் தொகை, இனிமேல் வீடு பேறு பெற இருப்போர் எண்ணிக்கையானது. இதுக்கடுத்து எத்தனை பேரு வீடு பேறு அடைவாங்க, அத்தனை தொகையையும் கூட்டினாலும். மேலும் பிறக்கும் நாள் போலும், இனிமேல் எத்தனை பேர் பிறந்து வருவாங்க, அப்ப இந்த நாளையும் கூட்டுனா எவ்வளவு வருதோ அவ்வளவு ஆன்மாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது ஒரு சிறிய கணக்கு தான். முதல்ல முக்தி அடைஞ்சவங்க எவ்வளவு பேரு, இப்ப பிறந்து இருக்கிறவங்க எவ்வளவு பேரு, அடுத்து இனிமேல் பிறக்க போறவங்க எத்தனை பேரு, இனிமேல் முக்தியை அடைய போறவங்க எத்தனை பேரு அப்படிங்கறதான் கணக்கு. இவ்வளவையும் கூட்டினால் நம்மளுடைய ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதை கூட்ட முடியுமா அப்படின்னா கூட்ட முடியாது. இன்ஃபினிட்டி, அது முடிவே இல்லாதது. இதனுடைய உரையை பார்க்கலாம். உயிர்கள் எண்ணிக்கையானது இதுவரை தோன்றிய காலத்தின் தொகையும் அதோடு கூட இனி தோன்ற இருக்கின்ற காலத்தை கூட்டினால் வரும் தொகையும் இறைவனுடைய திருவடியை அடைந்தோர் தொகையும் இனி அடைதற்கு உரியராது தொகையும் ஒக்கும் என்பது. அப்ப சொன்னதுதான், நாளை கூட்டணும்.
ஏற்கனவே முக்தி அடைஞ்சவங்க, சரியா? அடுத்து இனி முக்தி அடைய போறவங்க, ஏற்கனவே பிறந்தவங்க, இனி பிறக்க போறவங்க. இந்த நாளையும் கூட்டுனா எவ்வளவு வருமோ அதுதான் உயிர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாரு. இதனால் உயிர்கள் அழிவில்லா நித்த பொருள் என்பதும் அவை எண்ணிறந்தன என்பதும் உலகு உயிர்களால் துறக்கப்பட வேண்டியது என்பதும் துறக்க இருப்போர் தொகையே அதிகம் என்பதும் அனைத்தும் உயிர்களின் இலக்கு முக்தி ஒன்றே என்பதும் அம்முக்தியை ஒவ்வொரு ஆன்மாவும் நிச்சயம் பெறும் என்பதும் பெறப்படும். அப்போ இதனால் உயிர்கள் என்னது நித்த பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு உறுதி ஆயிடுச்சு. அவை எண்ணிறந்தன அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகு உயிர்களால் துறக்கப்பட வேண்டியது என்பதும், இந்த உலக உயிர்களால துறக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை துறந்தால்தான் எது நமக்கு முக்தி அப்படிங்கிறதும், துறக்க இருப்போர் தொகையே அதிகம் என்பதும், இந்த உலகத்தை துறக்க போறவங்க தொகை தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதும், அனைத்து உயிர்களின் இலக்கு முக்தி ஒன்றே என்பதும். அப்போ எல்லா உயிர்களினுடைய நோக்கமும் எதுதான் அப்படின்னா முக்தி ஒன்றே என்பதும், அம்முக்தியை ஒவ்வொரு ஆன்மாவும் நிச்சயம் பெறும் என்பதும் பெறப்படும். எந்த ஆன்மாவுக்காவது முக்தி இல்லாம விட்டுருவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புல இருக்கிற மாணவரையும் அந்த ஆசிரியருடைய எண்ணம் எதாதான் இருக்கும், அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடணும், பாஸ் ஆக்கி விட்டுறணும். இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கிறான்னா முழு தேர்ச்சி பெற வைக்க வேண்டும், அதுதான் ஆசிரியருடைய எண்ணமாக இருக்கும். அதுபோல இறைவனுடைய இச்சையும் எதுதான் அப்படின்னா ஆன்மாக்கள் முக்தி பெற்று வர வேண்டும், அதுதான் அவனுடைய இச்சையே. அதனாலதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தகுந்தவாறு அதனுடைய வினைகளை கொடுத்து அதில் இருந்து அழுந்தி வெளிவர வைத்து அதில் வெறுப்பு வர வைச்சு, அதனால உலகத்தை துறக்க வைக்கிறான், பாசப்பற்றை நீக்குகிறான், பாசப்பற்றை நீக்கி முக்தியை கொடுக்கிறான். அது ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு தகுந்தாக்கல வரும். ஏன்னா அதனுடைய பக்குவத்தின் தகுந்தாக்கல. இப்போ ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரே வகுப்புல ஆசிரியர் ஒண்ணு போலதான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா ஒரு மாணவன் ஒரே நேரத்துல புரிஞ்சுக்கிடுவான். 2வது டைம் சொன்னா கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு 3-4 தடவை சொன்னாதான் இன்னும் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே போல அந்த இறைவனை எளிதில் புரிந்து கொண்டவர்கள் எளிதில் முக்தி அடைந்து விடுகிறார்கள். அதற்கு புரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா அவன் மேல இச்சை, இறைவன் மேல இச்சைப்படுறதுனால இந்த உலகத்தை வெறுக்கிறாங்க. இந்த உலகத்தை வெறுக்கும் போது இறைவனை எளிதில் அடைய முடிகிறது. அவங்க இறைவன் மேல பற்று அதிகமாகும் போது எளிதில் முக்தி அடைகிறாங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் அதனுடைய கால எல்கையில் வேறுபாடு இருக்கும். ஆனால் எல்லா ஆன்மாக்களுக்கும் நிச்சயம் முக்தி உண்டு. அலைகிலர் சேர்ந்தார் அமலன் தாழ் நிழல் சேர்வாரும் உலவா கிளிப்பொருட்போல் உண்டு என்றும் பதுபதி பாச பனுவல் கூறுது. அப்போ உலவா கிளி அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாதது அப்படின்னு அர்த்தம். அதுபோல முக்தி அடைவதற்கு உயிர்களும் அடையவிருக்கும் உயிர்களும் எப்பொழுதும் எண்ணிலியாய் இருக்கும் என்பது புலப்படும். இது பதிபசு பாச பனுவல்ங்கிற நூலில சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே உமாபதியின் போற்றி பகருடையில 2வது போற்றியில குன்றாத பல்லுயிர் என்று கூறுவதாலும் உணரலாம். இதே உமாபதி சிவமாசிரியர் எதுல கூறியிருக்கிறாரு? போற்றி பகருடையில கூறியிருக்கிறாரு. திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்கிறாரு. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே கருத்தை ஞான சம்பந்தரும் பல்லுயிராய் மாலயனும் மறைகள் முற்றுமாகி வேறுமானான் மேயது முதுகுன்றே அப்படின்னு 1ஆம் திருமுறையில சொல்லி இருக்கிறாரு. அதே நாவுக்கரச பெருமானும் பல்லுயிர்க்கும் பறிவோன் தன்னை அப்படின்னு 6வது திருமுறையில சொல்லி இருக்கிறாரு. சரி, 7வது திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிகரையை அப்படின்னு 7வது திருமுறையில சொல்லி இருக்கிறாரு. மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில கீர்த்தி திருஅகவல்ல தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பைந்தனன் ஆகி, பல்லுயிர்கள் அப்படின்னா உயிர்கள் பல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே போல தாய்மான சுவாமியும் ஊரானந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றுமுற வனந்தம் வினையிடனாலுடனானந்தம் செய்யும் வினையனந்தம் கருத்தோவனந்தம் பெற்ற பேர் சீரனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் என்கார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு ஞான ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்லி இருக்கிறாங்க?
உயிர்கள் பல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்படி ஆன்மாக்கள் எல்லாம் பல அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒருபடிமா ஒரே படிநிலையில இருக்குதா அப்படிங்கிற அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேள்வி கேட்கும் போது அதுக்கு நம்ம உமாபதி சிவாச்சாரியார் அடுத்த பாடலாக அதுக்கு விளக்கம் சொல்றாரு. 12வது பாடலாக, திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உளர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரிமலத்தார் அப்படின்னா 3 மலத்தார், ஒன்று அதனில் சென்றார்கள், அப்ப அதுல ஒண்ணு குறைஞ்சவங்க 2 மலத்தார், அன்றி ஒரு மலத்தாராயும் மொத்தமே ஒரு மலத்தார் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். திரிமலத்தார் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களாலும் கட்டுண்டவர்கள், இவர்களை சகலர் அப்படின்னு சொல்றோம். 3 மலம் உள்ளவங்களையும் சகலர் அப்படின்னு சொல்றோம். அதனில் ஒன்று சென்றார்கள் அப்படின்னா அதுல ஒன்று குறைஞ்சவங்க, 3 மலங்களில் ஒன்றின் கட்டு நீங்கி, அது ஆணவம் கண்மம் என்கின்ற 2 மலக்கட்டு உடையவர்கள். அவர்கள் யாருன்னா பிரளயகலர். அவங்க அகலர் கணக்குல வருவாங்க, பிரளயகலர். அப்ப அவங்ககிட்ட மாயைங்கிற பந்தம் கிடையாது, ஆணவமும் கண்மமும் தான் உண்டு. அன்றி, இந்த இருவரும் அன்றி ஒரு மலத்தாராயும், அப்போ ஆணவ மலம் ஒன்றின் கட்டு மட்டுமே உடையவர். அவங்க யாரு அப்படின்னா விஞ்ஞான கலரா இருக்கக்கூடியவங்க. உளர், முத்தி பெற இருக்கும் ஆன்மாக்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மலம் உள்ளவங்க இருக்கிறாங்க, 2 மலம் உள்ளவங்க இருக்கிறாங்க, 3 மலம் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு மலம் உள்ளவங்க விஞ்ஞான கலர், அவங்க பேரு. 2 மலம் உள்ளவங்க பிரளயகலர், அவங்ககிட்ட ஆணவமும் இருக்கும் கண்மமும் இருக்கும். 3 மலம் உள்ளவங்க ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற 3 பந்தமும் இருக்குது. அப்ப இதுல 3 பந்தமும் இருக்கிறது சகலர் மட்டும்தான், அவங்களுக்குதான் சகல மலமும் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா அந்த மாயை 2 பேர்ட்டையுமே கிடையாது, பிரளய கலர்ட்டையும் கிடையாது, விஞ்ஞான கலர்ட்டையும் கிடையாது. அதனாலதான் அவங்கள அகலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயிர்களை பிரிச்சா சகலர் அகலர் அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கலாம். இந்த சகலர்ல 3 மலமும் இருக்கும், அகலரை 2ஆ பிரிக்கலாம். அதுல ஒண்ணு பிரளயகலர், ஒண்ணு விஞ்ஞான கலர். பிரளயகலருக்கு ஆணவமும் கண்மமும் இருக்கும், விஞ்ஞான கலருக்கு கண்மம் ஆணவம் மட்டும்தான் இருக்கும், கண்மம் இருக்காது. அப்ப இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம்னா, அவர் என்னும் எழுவாய் மேலே குரலில் நின்று வருவிக்க கட்டை துறக்க இருக்கும் எண்ணிறந்த ஆன்மாக்கள் 3 மலங்களாலும் கட்டுண்டு சகல வர்க்கத்தினராயும். அப்ப 3 மலங்களையும் கட்டுண்டவங்களை என்ன சொல்றோம்? சகல வர்க்கத்தினராயும். ஒரு மலக்கட்டின் நீங்கி 2 மலக்கட்டு மட்டுமே உடையவரை பிரளய கலராய வர்க்கத்தினராயும், இருமலக்கட்டை துறந்து ஒரு மலக்கட்டு மட்டுமே உடைய விஞ்ஞானகல வர்க்கத்தினராய் உள்ளனர். அப்போ 3 மலம் இருக்கிறவங்களை சகலர்னும், 2 கட்டு உள்ளவங்களை பிரளயகலர்னும், 1 கட்டு உள்ளவங்களை விஞ்ஞான கலர் உள்ளவங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த நித்தமாயுள்ள ஆன்மாக்கள் இது எல்லாமே நித்தமான பொருட்கள் தான், அனாதியே குற்றம் சகசமாய் உள்ள ஆணவ மலத்தினுடைய உள்ளன என்பதும், அனாதியே அவற்றின் அறிவில் பக்குவம் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு அதிதூலம் தூலம் சூக்குமம் என்ற வேறுபாடுனுடைய உள்ளது என்பதும், அதனாலேயே அவை 3 மல பந்தம், 2 மல பந்தம், 1 மல பந்தம் உடையனவாக உள்ளது என்பதும் பெறப்படும். இப்போ அனாதியே நம்ம படைக்கும் போதே இவங்க எல்லாருமே வித்தியாசமாக பிறக்கிறாங்க. இந்த உலகத்துல படைக்கும் போதே, பெருமான் படைக்கும் போதே ஒரு குரூப் எப்படி இருக்கிறாங்க? 3 மலம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஒரு குரூப் 2 மலம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஒரு குரூப் 1 மலம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இது எப்படி இப்படி வாராங்க அப்படி அப்படின்னா இதுக்கு விளக்கமும் இருக்குது. நம்ம பெருமான் படைக்கும் போதே எல்லா ஆணவம் இந்த எங்க இருக்குது? மாயையில கிடந்து இருக்குது. உயிர்கள் எல்லாம் மாயையில இருக்குது. அப்ப அது ஒரு சிறு அறையில பூட்டி போட்டதா வைத்துக் கொள்வோம். சிறு அறையில பூட்டி போட்டதா வைத்துக் கொண்டா அந்த உயிர்கள் எல்லாம் வெளியில போகிறதுக்கு அது இச்சையை கொடுக்கிறார் பெருமான். இச்சையை கொடுக்கும் போது ஒரு சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுது? முட்டி மோதி தடவி பார்த்து வாசல் எங்க இருக்குதுன்னு வாசலை கடிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க விஞ்ஞானகலர், அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குது வெளியில செல்றணும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? சுத்தி சுத்தி தடவி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க, அது சுகத்தை தடவிக்கு நிக்கிறவங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க பிரளயகலர்.
ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆமா திறந்து விடும்போது போய்க்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, படுத்தே கிடக்குறாங்க. அவங்க சோம்பேறிகள், அவங்க தான் இந்த சகலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெருமான் படைக்கிறது, அவர் படைக்கணும் நோக்கம் பட்டு இது பண்ணும்போது உயிர்களை வெளிவிடணுங்கும் போதே அந்த உயிர்களுடைய இச்சைக்கு தகுந்தாக்குலதான் அந்த பாகுபாடு வருது. அவங்க ஒரு மலம் பற்றியவங்களா, இல்ல இரு மலம் பற்றியவங்களா, இல்ல 3 மலம் பற்றியவங்களா வருது. இதையே சிவப்பிரகாசத்துல மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையரன்றே அப்படின்னு சிவப்பிரகாசம் 8வது பாடல்ல சொல்லப்படுது. அப்போ 3 மல வர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்தே சித்தியார் 26வது பாடல்லையும் மூவகை அணுக்களுக்கு முறைமையால் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் என்றாம் அப்படின்னு சித்தியார் 26வது பாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தத்துவ பிரகாசம்ங்கிற நூல்ல 38வது பாடல்ல இவ்வுயிருக்கும் மூவகையாம் விஞ்ஞான கலர்கள் எழிற்பிரளயாகலர்கள் சகலர்கள் என்று இவரில் அவ்வகையே ஆணவமும் வினையும் மாயையும் மூன்றுமாகும். செவ்வையின் திரோதகமுடன் சுத்த மாயை சேர மூவகைக்கும் உள அவரின் முன்னோர் கவ்வு மலத்தோர் மலம் போய் ஞானம் ஆனோர் என காட்டும் அவ்விரண்டில் 4 வகை கணிக்கும் அப்படிங்கிறது பாடலா வருது. இதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆணவ மலம் மட்டும் உள்ளவங்க, ஆணவமும் வினையும், அதான் கண்மத்தையும் சொல்றாரு, ஆணவமும் கண்மமும். அடுத்து ஆணவமும் வினையும் மாயையும், அது சகலரை குறிக்குது. இது போல சிவநெறி பிரகாசம்ங்கிற நூல்ல 40வது பாடல்ல 41வது பாடல்ல 42வது பாடல்லையும் 3 மலத்தையும் குறிக்கிறது. 40வது பாடல்ல சகலரையும், 41வது பாடல்ல பிரளய கலரையும், 42வது பாடல்ல விஞ்ஞான கலரையும் குறித்து வருகிறது. அதனால மூவகை ஆன்மாக்களை விளக்குகிறது. குமரகுருபரரும் கந்தர் கலி வெண்பா கண்ணில 23ல இருந்து 33 வரை இதையே விளக்குகிறார். எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி என முத்தித்திர உயிர்கள் உண்டென்பதையும் இறைவன் அவ்வுயிர்களின் பக்குவத்திற்கேற்ப அருள் புரிவார் என்பதையும் மாணிக்க வாசக பெருமான் உணர்த்துகிறார். அதான் எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டு அருளி. அப்ப எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அந்தந்த ஆன்மாக்களின் திறத்துக்கு தகுந்தாக்கல அப்படின்னு உணர்த்துகிறார். இதையே திருமந்திரத்திலையும் சொல்றாரு. விஞ்ஞானர் 4வரும் மெய் பிரளயாகலத்து அஞ்ஞானர் 3வரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் 3வரும் ஆகும் பதின்மராம் விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமை தானே அப்படின்னு திருமந்திரம் 15ஆம் பாடல்ல சொல்றாரு. அப்போ எல்லா உயிர்களும் விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் என்னும் மூவகையுள் அடங்கி நிற்கும். அப்போ உயிர்கள்னாலே மொத்தத்துல 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க, விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் அப்படின்னு. ஆனா இந்த 3லயும் 3 பக்குவம் இருக்குது. ஏன் அப்படின்னா சகலர்ல 3 பக்குவமா இருக்கிறாங்க, பக்குவர், பக்குவர், அபக்குவர் அப்படின்னு. அந்த பக்குவர் அப்படின்னா உத்தமர், பக்குவர்னா மத்திமர், அபக்குவர்னா அதமர். இதைத்தான் நம்ம எடுத்துக்காட்டா சொல்றோம். வகுப்புல படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க, நடுத்தரமா படிக்கிறவங்க, படிக்காமல் இருக்கிறவங்க அப்படின்னு 3ஆ சொல்றோம் இல்லையா. சுமாராக படிக்கிறவங்க மொத்தமே கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சகலர்லயும் 3 பக்குவர் அப்படின்னா அவங்க உத்தமர்கள், ரொம்ப புத்திசாலியா இருக்கக்கூடியவங்க. பக்குவர்னா மத்திமர், கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, கூட 2 தடவை சொல்லி கொடுத்தா இறைவனை பத்தி சிந்திப்பாங்க. அபக்குவர் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க, அது மாதிரி புரியாதவங்க. அதே மாதிரி இந்த அகலர்லயும் பிரளயாகலர் விஞ்ஞான கலர்லயும் இந்த 3 தரமா இருக்கிறாங்க. பக்குவர், பக்குவர், அபக்குவர் அப்படின்னு பிரளய கலர்லயும் இருக்கிறாங்க, விஞ்ஞான கலர்லயும் பக்குவர், பக்குவர், அபக்குவர் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப அந்த மூவகை மூவர் போலும் முற்றுமா நெற்றி கண்ணார் என்ற தமிழ் வேத கூற்று கொய்ப்ப தலைவனை போல ஆன்மாக்களும் முத்திரமாய் உள்ளன. அப்ப தலைவனுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம 3 கண்ணு சொல்றோம் இல்லையா, வலது கண், நெற்றிக்கண், இடது கண் அப்படின்னு சொல்றது மாதிரி தலைவனுக்கு 3 கண் இருக்கிறது மாதிரி ஆன்மாக்கள்லையும் 3 தரமா இருக்கிறாங்க. அது சகலர், பிரளயகலர், விஞ்ஞானகலர். அந்த ஒவ்வொருத்தர்லையும் 3 பக்குவமா இருக்கிறாங்க. பக்குவர், பக்குவர், அபக்குவர் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது.
அப்போ இவற்றிடையே காணப்படுகிற, இப்ப இதுல எல்லாம் சொல்லியாச்சு, பக்குவம்னா என்ன, பக்குவர்னா என்ன, அபக்குவ அபக்குவர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதை கேட்கிறாங்க. அடுத்த கேள்வியா வருது, இவற்றிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா சகலருக்கும் பிரளயகலருக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமைன்னு தெரியணும். அதே மாதிரி சகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமைன்னு தெரியணும். அப்போ பிரளயகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை அப்படின்னு தெரியணும். அப்போ இவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒற்றுமை எது, வேற்றுமை எது அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கு இந்த 3வது பாடலை சொல்றாரு. மூன்று திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலர் தொத்து உள்ளார் துணை அப்படிங்கிறது பாடலா வருது. மூன்று திறத்து உள்ளாரும் அப்படின்னா 3 வகை ஆன்மாக்களும், மூலமலத்து உள்ளார்கள் மூலமாக மலமாகிய ஆணவ மலம் உடையவர்களே. அப்ப இந்த 3 திறத்து உள்ளவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னது இருக்குது, ஆணவ மலம் இருக்குது. தொத்து உள்ளார் இவர்களில் மாயை மல பிணிப்பு உடைய சகலர். அந்த தொத்து உள்ளாருங்கிறது இவர்களில் மாயா மல பிணிப்பு உடையவங்க யாரு, சகலர். துணை தம்மை விட்டு நீங்காத தனித்துணையாகிய திருவருளின் இருப்பை தோன்றலார் எளிதில் அடைய மாட்டார்கள். அப்போ இந்த சகலருங்கிற நம்ம, அதாவது இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே சகல வர்க்கத்துல உள்ளவங்க தான். இவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்களாம், எளிதில் இறைவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு அதை நம்ம பார்க்கலாம். அனாதியே 3 வகை ஆன்மாக்களிடத்தும் ஆணவ மலத்தின் இருப்பை பொதுவாக காணப்படினும் அவற்றின் அறிவின் பக்குவ வேறுபாட்டிற்கேற்ப மலத்தின் தாக்கமும் வேறுபட்டு வன்மை மென்மை உடையவனாய் உள்ளன. அப்போ ஆணவ மலம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது எல்லாருக்கும் கடினமானது அப்படின்னு நம்ம ஒரு கூற்று வைக்கலாம். ஏன்னா ஆணவ மனம்னாலே அது நீங்காதது, அதை எளிதில் பிடித்து விரட்ட முடியாது, ஆணவ மலத்தை நம்ம நீக்குவது கடினம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாலும் ஆனாலும் அதனுடைய இருப்பு அந்த ஆன்மாக்களின் பக்குவத்துக்கு தகுந்தாக்குல அது வன்மை மென்மையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிதூல அறிவுடைய சகல வர்க்கத்தினரை ஆணவ மலம் வன்மையாக மறைப்பதால் அவர்கள் அனாதியே தனக்கு தோன்றா துணையாய் இருந்து உதவுகின்ற திருவருளின் இருப்பையோ அறியாமைக்கு காரணமான மலத்தின் இருப்பையோ சிறிதும் அறியாத மாட்டாதவராய் மயங்கி தனித்துணையாய் இமைப்பொழுதும் நீங்காத இறைவனை சாராதவராய் இருப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சகல வர்க்கத்துல இருக்கிறாங்களே நம்ம எல்லாருக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா தூல அறிவு. நம்மளுடைய அறிவு பருவெட்டு தூல அறிவு. அதனால இந்த ஆணவ மலமும் நம்மளை எப்படி மறைக்குது அப்படின்னா தூலமாக மறைக்குது, ரொம்ப வன்மையாக நம்மளை மறைக்குது இந்த ஆணவ மலம். அதனால நமக்கு பெருமான் எப்படி இருக்கிறாரு, தோன்றா துணையா இருக்கிறாரு, நம்மகிட்ட வெளிப்படாம உள்ள இருக்கிறாரு. ஆனா அவர் நமக்கு எப்பவுமே எப்படிதான் இருக்கிறாரு, துணையாதான் இருக்கிறாரு. அப்படி துணையா இருந்தாலும் அந்த திருவருளின் இருப்பை, நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற இருப்பை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அவர்தான் தெரியல, இந்த ஆணவ மலம் நம்மளுக்கு மறைக்குது அப்படிங்கிறதாவது தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரிய மாட்டேங்குது. அறியாமைக்கு காரணமான மலத்தின் இருப்பையோ, அப்போ இறைவன் இருக்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறோம், நம்மகிட்ட ஆணவ மலம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறோம். இப்படி ரெண்டையும் தெரியாம இருந்து மயங்கி இருக்கிறோம். அப்படி மயங்கி இருந்து தனித்துணையாய் இமைப்பொழுதும் நீங்காத இறைவனை சாராதவராகவே இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், இறைவனை சாராதவங்களாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இவர்கள் நோயும் அதற்கான மருந்தும் தம்மிடமே இருப்பதை அறியாமல் மயங்கும் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நோய் இருக்குதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது, நோய்க்கு தீர்க்கக்கூடிய மருந்தும் தெரியாம இருந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால் ஆணவ மல கலப்பில்லாத ஆன்மாக்களே அல்லது பிறவியை எடுக்காத ஆன்மாக்களோ இல்லை என்பது அறியப்படும். அதனால சகலரா இருந்தாலும் சரி, பிரளயகலரா இருந்தாலும் சரி, விஞ்ஞான கலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆணவ மல கலப்பு இல்லாமல் பிறப்பு கிடையாது அப்படின்னு அறியப்படும். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு அந்த ஆணவ மல கலப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அதுதான் இறைவன். சரியா,
இறைவன் ஒருவனே பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதனால அவன்கிட்ட எந்த மலமும் அவனை பற்றாது. இந்த 3 மலத்துல உள்ளவங்களுக்கும் ஒற்றுமை என்னன்னா, 3 தரத்தாருக்கும் ஆணவ மலம் இருக்குது. அதுதான் ஒற்றுமை. வேற்றுமை என்ன அப்படின்னா, அகலருக்கு அந்த அகலர்னா அகன்று போறவங்க, அவங்க யாரெல்லாம் பிரளயகலரும் விஞ்ஞானகலரும், அவங்களுக்கு நோயும் தெரியும், நோய்க்கான மருந்தையும் தெரியும். சரியா? அவங்களுக்கு நோயும் தெரியும், நோய்க்கான மருந்தையும் தெரியும். ஆனா அந்த சகலருக்கு நோயும் தெரியாது, அதுக்கான மருந்தும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கேடு கெட்டவங்களாக இருக்கிறாங்க. நாவுக்கரச பெருமானும் 4வது அதிகாரத்துல 4வது இதுல சொல்றாரு, மாயத்தை அறிய மாட்டேன் மையல்கொள் மனத்தனாகி பேயத்து கூகையானேன் பிஞ்சகா பிறப்பொன்றிலி நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனேன் நீசனேன் நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் வீரட்டானீரே அப்படின்னு 4வது திருமுறையில 31வது பாசனத்துல சொல்றாரு. மாயத்தை அறிய மாட்டேன் மையல்கொள் மனத்தனாகி பேயொத்து கூகையானேன் பிஞ்சகா பிறப்பொன்றிலி நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனேன் நீசனேன் நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் வீரட்டானீரே அப்படின்னு அவர் கடவுர் வீரட்டானவர்கிட்ட வேண்டுகிறாரு. இது மாதிரி எல்லா நோயையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மருந்தும் தெரிய மாட்டேங்குது, அதனுடைய நோயும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி வேண்டுறாரு. இப்படி சகலரின் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இவங்க இந்த நோயும் தெரிய மாட்டேங்குது, நோய்க்குண்டான மருந்தும் தெரிய மாட்டேங்குது, அப்ப எவ்வளவு கீழ்மையானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு அடுத்த பாடல பதிலா சொல்றாரு. கண்டவற்றை நாளும் கனவில் கலக்கியிடும் திண்திரலுக்கு என்னோ செயல் அப்படிங்கிறது பாடலா வருது. நாளும் அப்படின்னா தினந்தோறும், கண்டவற்றை நனவில் கண்டு அறிந்த பொருள்களை கனவில் கருவிகள் குறைந்த கனவு நிலையில் கலக்கியிடும் மாறுபட மயங்கி அறிகின்ற திண்திரலுக்கு அறிவின் திறத்திற்கு செயல் என்னோ சுதந்திரமான தெளிந்த செயல் எது அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பா சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். பல நாளும் நாம் நனவு நிலையில் பார்த்து பழகிய பொருள்களையும் கனவின் கண் மயங்கி அறிகின்ற இந்த ஆன்மாக்களின் அறிவு வலிமையாய் என்பது அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பு தோன்ற கூறுகிறார். ஆன்மாக்களுடைய அறிவுடையன ஆயினும், ஆன்மாக்கள் எல்லாம் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தன்மயம் இல்லாது வினை வழி செயல்பட்டு கருவிகளால் ஏற்படும் மயக்க அறிவின் என்பது பெறப்படும். ஏன்னா நமக்கு அறிவு இருந்தாலும் அது நம்மளுடைய சுதந்திர அறிவு கிடையாது, வினை வழி வருகின்ற அறிவு, அறிவிக்க அறியப்படுகின்ற அறிவு அப்படின்னு இந்த மயக்க அறிவை யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, மாயை சம்பந்தத்தால் உயிருக்கு ஏற்படுவது மயக்க அறிவே, அது ஏகதேச அறிவு என்பதை திருநாவுக்கரசர் 5வது திருமுறையில சொல்றாரு. மாலதாகி மயங்கும் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே திருநாவுக்கரச பெருமான் வாது செய்து மயங்கும் மனத்தராய் அப்படின்னு 5ஆம் திருமுறையிலே சொல்றாரு. மாணிக்க வாசகரோ மாறி நின்றென்னை மயக்கிடும் அப்படின்னும் மையலுற கடவேனை அப்படின்னு சொல்றாரு. இதே இத திருமூலரும் திருமந்திரத்துல இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம் மருள் அறியாமையும் மண்ணும் அறிவும் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்றாரு. தெய்வ சேக்கிழார் பெருமானும் திருமலை சிறப்புல கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாட்டு கொண்டருள் செய்யன அப்படின்னு ஐயற்ற வேண்டாரு, என்னை தடுத்தாட்டுக்கொள். ஏன்னா இதெல்லாம் மையல் கொண்டு, மையல்னா மயங்கிறது, மயங்கி இருக்குகின்ற இந்த மானுட பிறவி மயங்கும் வழி இருக்குது, அதனால ஐயனை என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதே பெரிய புராணத்துல மையல் நெஞ்சுடை அமணரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இது எல்லாம் எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த அருளாளர்கள்லாம் எப்படி சொல்றாங்க, மயங்கி நிற்கக்கூடிய அறிவு அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு. சரியா? நம்ம நூலாசிரியரும் சொல்லி இருக்கிறாரு. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய நம்ம அருளாளர்களும்
மயங்கி நிற்கக்கூடிய அறிவு அப்படின்னு என்னுடைய குருநாதர் நூல்ல இந்த இதுல விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்த மயங்கி நிற்கக்கூடிய அறிவு அப்படின்னா உயிர்களின் இந்த மயக்க அறிவும் கருவிகளின் துணையின்றி தானே வருமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. மயங்கி நிக்குதுன்னா அது தானே மயங்குமா, இல்ல இந்த கருவிகளின் துணையின்றி அது கூட சேர்ந்து நின்று மயங்குதா, இல்ல தனித்து மயங்குதா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு அடுத்த பாடலை பதிலாக தருகிறார் உமாபதி சிவாச்சாரியார். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று அற அப்படின்னு அழகா சொல்றாரு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று அற. பொறியின்றி கருவிகளின் துணையின்றி ஒன்றும் புணராத ஒரு விடயத்தையும் பொருந்தி அறிய மாட்டாத புந்திக்கு, புந்தினா உயிருக்கு, அறிவு என்ற பெயர் அறிவுடையோராலும் ஆகமங்களாலும் வியாபக அறிவுடைய பொருள் என்று வைத்த பெயர் ஆன்மா அப்படின்னு வைத்திருக்கிறாங்க. அற நன்று, மிக நன்றாக இருக்கு அப்படின்னு இழிவு சிறப்பா கூறப்படுகிறது, இகழ்ச்சி குறிப்பா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. குருட்டு அரிப்பானுக்கு குபேரன் அப்படின்னு பேரு. அவன் குருடை, சரியா? குருட்டு அரிப்பான், அவனுக்கு பேர் என்னது? குபேரன்னு பேரு அப்படின்னு. ஏன்னா அரிப்பான்னா என்ன இருக்கணும்? கண் இருக்கணும். இங்க கண்ணே கிடையாது. அவன் யாரு? குருடன். அதான் குருட்டு அரிப்பானுக்கு குபேரன்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குருட்டு அரிப்பான்னா என்னது? அரிப்பே இந்த கண்ணா இருந்தாதான் சலிக்க முடியும். சலிச்சா கெட்டது கீழே போகும், நல்லது மேல நிற்கும். அப்படி இல்லைன்னா நல்லது தனியா ஒதுங்கும், கெட்டதை ஒதுக்கி மேல வச்சிருக்கோம். அதுதான் அரிப்பான். அதுதான் சிறப்பு, கண் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால. அப்ப நிறைய கண் இருக்குது, அதனால அது நல்லது. ஏன்னா கண்ணுன்னா நம்ம ஒளிச்சம் வெளின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது இது குருட்டு அரிப்பான். இவனுக்கு குருட்டு அரிப்பான் என்னது? கண்ணு இல்லைன்னு அர்த்தம். ஆனா இவனுக்கு பேர் என்ன பேரா? குபேரனா. ஏன் அப்படின்னா இந்த தங்க கடையில இருக்குது இல்லையா, தங்கம் செய்யக்கூடிய நகை செய்யக்கூடிய கடைகள்ல என்ன பண்ணுவாங்க? அந்த உமியை அரிப்பாங்க. கடைசியில அந்த உமி கூட என்ன இருக்கும்? சேதாரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த நகை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு துகள்கள்லாம் விழும். அப்ப அதை எல்லாத்தையும் அரிக்கிறது எதுதான்? ஒரு பட்டு பெட்டி மாதிரி இருக்கக்கூடியதுலதான் அரிப்பாங்க, அள்ளி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு என்ன பேருன்னா குபேரன் அப்படின்னு பேரு. ஏன்னா அதுல என்னது இருக்குது? தங்கம் இருக்குது, தங்கம் கிடக்கும். அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? சலிப்புல அரிச்சா என்ன ஆகும்? அந்த தூசி கூட இந்த தங்க துகளும் சேர்ந்து போயிரும் அப்படின்னுட்டு அந்த தூசியையும் இந்த துகளையும் சேர்த்து ஒரே இதுல எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல கண்ணு கண்ணா இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பேரு? குருட்டு அரிப்பான். குருட்டு அரிப்பானுக்கு குபேரன்னு பேரு. அது மாதிரி இந்த பொறிகள் இல்லாம இந்த ஆன்மா என்ன பண்ண முடியாது? எதையும் அறிய முடியாது. ஆனா எதையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றோம். பொறிகள் துணை தேவை. ஆனா இதுக்கு பேர் என்ன பேரு? அறிவு அப்படின்னு சிறப்பு இகழ்ச்சியா சொல்றாரு, இகழ்ச்சி குறிப்புல சொல்றாரு. இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் நீங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும் இந்த ஒழுங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது அப்படின்னு சிவபிரகாச பாடல்ல சொல்றாரு. மருவிய பொறியில் ஒன்றும், இந்த பொறியில ஒன்றும், மாபூதம் ஐந்தில் ஒன்றும், ஐந்து பஞ்சபூதத்துல ஒன்றும், கருவிகள் நான்கும், இந்த கருவிகள்ல நான்கும், நீங்கா கலாதிகள் ஐந்தும், அந்த நீங்காத கலைகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும். இது எல்லாம் கூடனாதான் ஒரு புலனை நுகரும், ஒரு விடயத்தை அறியும். இந்த ஒழுங்கு ஒளிந்து உயிரும் ஒன்றை தெரிவிக்கிற. ஒண்ணு ஒளிஞ்சிருச்சுனாலும் இந்த உயிருக்கு என்னது பண்ணாது? அது தெளிவு வராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உயிர்கள் அறிவுடைய பொருளாய் இருப்பினும், நம்ம எல்லாம் சொல்றோம் உயிர்கள் அறிவுடைய பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருந்தாலும் எந்த நிலையிலும் சுதந்திரமாய் அறியும் அறிவுடையது அன்று. அப்போ எந்த நிலையிலும், அது பெத்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ண முடியாது? அறிவுடைய சுதந்திரமாய் அறிய முடியாது. உணர்த்த உணரும் அறிவுடையனவே. அப்போ உணர்த்ததான் என்ன பண்ணும்? அந்த உயிர் அறியும். உயிர் திறனும் துணையின்றி அறிய முடியாதன அப்படின்னா எது போலன்னா கண் போல. கண்ணுக்கு ஒளி அதன் குணமாய் இருப்பினும் வேறு ஒரு ஒளி விளக்கோ சூரியனோ விளக்கினால் அன்றி காட்சி விளங்காதது போல. இப்ப நம்ம கண் இருக்குது, கண்ணு இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு என்ன உண்டு? ஒளி உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம்.
கண்ணுக்கு பார்வை திறன் உண்டு அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இந்த பார்வை திறன் அப்படிங்கிறது அந்த ஒளி, கண்ணுக்கு ஒளி உண்டுன்னு சொன்னாலும் இருட்டுக்குள்ள நின்று நம்ம எதையாவது பார்க்க முடியுதா அப்படின்னா முடியாது. ஒரு விளக்கு வேணும், இல்லைன்னா எது பெரிய வெளிச்சம் வேணும். அப்படி இருந்தாதான் அதை ஒரு பொருளை பார்க்க முடியும். இப்ப பகல்ல இருக்கிறோம், பகல்ல நமக்கு கண்ணு ஒளி இருந்தாலும் நம்ம எதற்கு வச்சுதான் பாக்குறோம்? சூரிய ஒளி இருக்கிறதுனாலதான் பாக்குறோம். இந்த சூரிய ஒளி இல்லைன்னா கண்ணுக்கு என்ன பண்ண முடியாது? காட்சி புலப்படாது. அது போல இருட்டுலையும் அப்படித்தான். இருட்டுக்குள்ள நீங்க எதையாவது பார்க்க முடியுதா அப்படின்னா முடியாது. அது கூட ஒரு சிறிய விளக்கொளி இருந்ததுனாதான் ஒவ்வொரு பொருளா நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி இந்த அறிவு, நமக்கு பேரு அறிவு தான், அந்த ஆன்மாவுக்கு அறிவுன்னு பேரு இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் என்ன பண்ணணும்? உணர்த்தணும். உணர்த்தினால்தான் இது உணரும். உயிர்களினது அறிவு தாமே அறியும் அறிவு அன்று, தாமே அறியக்கூடிய அறிவு இல்ல. ஆயினும் அவை அறிவித்தால் அறிதல் பற்றி அறிவுடையனவே. கட்டு நிலையில் அவை அறிதற்கு பொறிகளின் துணை இன்றியமையாதது. கட்டு நிலையில என்ன வேணும்? அதுக்கு பொறிகளின் துணை இன்றியமையாததாக இருக்கிறது. ஆயினும் அறிவித்தால் அறியும் தன்மை பற்றி பெத்தம் முத்தி இரண்டிலும், ரெண்டு நிலையிலும் அறிவுடையன என கூறப்படுகின்றன. ஆனாலும் எப்படிதான் சொல்லப்படுது? அறிவுடைய பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே தானே அறியும் இறைவனின் அறிவை நோக்க முத்தியிலும் அவை அறிவித்தாலே அறிதல் பற்றி சிற்றறிவுடையனவே அப்படின்னு சித்தியார் பாடல் சொல்லுது. அப்ப நம்ம பெத்த நிலையிலயா இருக்கட்டும், முத்தி நிலையிலயா இருக்கட்டும், ரெண்டு நிலை தான் நமக்கு. ஒண்ணு பிறப்புக்கு முந்தின இந்த நிலை, இன்னொன்னு முக்தி அடைந்த நிலை. இந்த ரெண்டு நிலையிலையும் அறிவித்தால் தான் அறியும் அப்படிங்கிறது இந்த உயிர்களுடைய இயல்பா இருக்குது. அதே சித்தியார் 320வது பாடல்ல அவனுக்கு இவனும் அசித்தாமே அப்படின்னு சொல்றாரு. இக்கருத்தையே சிவஞான போதத்திலையும் ஐம்பொறியில் காணாது அப்படின்னு கூறியிருக்கிறாரு. வழி நூலாசிரியர் சித்தியார்ல 2 பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. 213வது பாடல்லையும் 214வது பாடல்லையும் சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி அறியும் அப்படிங்கிறத. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், அறிந்தவை மறத்தலானும், அறிவிக்க அறிதலானும், அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம் அறிவிக்க அறிவனன்றே அப்படின்னு சித்தியார் 213வது பாடல்ல சொல்றாரு. அதே 214வது பாடல்ல கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கருமந்தன்னால், உருவினால், அளவால், நூலால், ஒருவரால் உணர்தலானும், அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும், ஒருவனே எல்லாம் தானும் உணர்த்துவன் அருளினாலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அருள்னாலதான் உணர்த்ததான் நமக்கு என்ன பண்ண முடியுது? உணர முடியுது அப்படின்னு சொல்றாரு. இதையே திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்துல 2184வது பாடல்ல சொல்றாரு. அறியாதவற்றை அறிவான் அறிவான், அறிவான் அறியாதான் தன்னறிவாகான், அறியாதவற்றை அறிவானை கூட்டி அறியாது அறிவானை யார் அறிவாரே அப்படின்னு சொல்றாரு. அதே இது சொக்கநாத வெண்பாவலையும் குருஞான சம்பந்த மூர்த்திகளும் சொல்றாரு. 26வது பாடல்ல உணர்த்தில் உணர்வேன் உணர்ந்தாயேல் நாயேன், கணத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தி என்னுன் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா அப்படின்னு சொல்றாரு சொக்கநாத வெண்பாவுல. அப்போ இந்த உயிர்களுக்கு எல்லாமே பொறியின் துணை இருக்கணும். ஒண்ணு பொறியின் துணை கொண்டுதான் ஒவ்வொரு விடயத்தையும் உணர முடியுது. அப்ப அறிவுன்னு பேர் இருந்தாலும் ஆனா இது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா சடத்தை சார்ந்து இருக்குது. சடத்தை சார்ந்து இருக்கும்போது சடப்பொருள்களை உணர்கின்றது. சிவத்தை சார்ந்து இருக்கும்போது சிவத்தை உணருது. அதான் பெத்த நிலையில சடத்தை சார்ந்து இருக்கும்போது இந்த உலக விடயத்தை உணர்கிறது. முத்தியில சிவத்தை சார்ந்து இருக்கும்போது சிவபோகத்தை உணர்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படி பொறிகளின் துணையால் அறிவதால் ஆன்மாவிற்கு இயற்கையாக அறிவு உண்டா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ இது இந்த அறிவுங்கிறது இயற்கையாக இருக்கிறதா இல்ல இந்த பொறிகளின் சார்ந்து வருவதனால இந்த அறிவு வந்திருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. அதுக்கு அடுத்த கேள்விக்கு பதிலாக 16வது பாடலாக சொல்லி இருக்கிறாரு. ஒளியும் இருளும் உலகும் அலர்கான் தெளிவும் இல்லெனில் என் செய்ய அப்படிங்கிறது பாடலா வருகிறது.
அப்போ இந்த அலர் கண் அப்படின்னா என்ன அப்படின்னா, விழித்திருக்கின்ற கண்ணிடத்தில் தெளிவு காணும் ஆற்றல் இல் எனில் இல்லை என்றால், ஒளியும் இருளும் உலகும், வெளிச்சமும் இருளும் உலகமும் உலகத்து பொருள்களும் என் செய்ய என்ன பயனை தரவல்ல, யாதொரு பயனும் இல்லை என்பது. அப்ப இந்த பாட்டுல அலர்கண் அப்படின்னா விழித்திருக்கின்ற கண். இப்ப நமக்கு கண், எல்லாருக்கும் கண்ணு நல்ல கண்ணா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம முன்னாடி செல் இருக்குது, நம்ம முன்னாடி கட்டில் இருக்குது, பொருள் இருக்குது, சாமி படம் இருக்குது, எங்க இருந்து பாக்குறோமோ அதுக்கு தகுந்தாகல எல்லா பொருள்களும் தெரியுது. ஆனா கண்ணு இருக்கு ஒருத்தனுக்கு, ஆனா கண்ணு திறந்தும் இருக்குது, ஆனா அந்த கண்ணுக்கு ஒளி இல்ல, அவன் கண்ணு பார்க்க முடியாத கண்ணா இருந்தா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளிச்சம் அவனுக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. இருட்டு அவனுக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. இல்ல இந்த உலகத்துல உள்ள பொருள்கள் ஏதாவது அவனுக்கு பிரயோஜனப்படுமா? படாது. மயில் என்ன நிறம்னு தெரியாது, குயில் என்ன நிறம்னு தெரியாது, காக்கா என்ன நிறம்னு தெரியாது, கொக்கு என்ன நிறம்னு தெரியாது. நம்ம ஒரு நிறத்தை சொன்னாலும் அவனுக்கு அது புரியாது. வெள்ளை கலர், வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு, கொக்கு வெள்ளை அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியுமா? வெள்ளைன்னாலே என்னன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ கண்ணு இருந்தும் அவனுக்கு அந்த வெளிச்சமோ இருட்டோ உலகத்துல உள்ள பொருளோ தெரியாது. அது போல அப்படின்னு இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்றாரு. கண்ணுக்கு காட்ட காணும் தன்மை இல்லை என்றால், அதன் ஆற்றலை விளக்கும் வெளிச்சம், அதன் ஆற்றலை தடை செய்யும் இருள், உலகத்தில் உள்ள அனுபவிக்கப்படும் போக பொருள்களாலும் எந்தவித பயனும் இல்லை. அப்போ கண்ணுக்கு காணக்கூடிய தன்மை இல்லைன்னா, வெளிச்சம் தான் நம்மளுக்கு விளக்குது, சூரிய ஒளி தான் விளக்குது. அப்ப சூரிய ஒளி இருந்தாதான் இத்தனை மணி ஆகுது, இப்போ இருள் அடைய போகுது அப்படின்னு தெரியும். அப்ப அந்த வெளிச்சம் இருந்தும் அந்த கண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. அது போல இருட்டு, இருட்டு வந்தாதானே நம்ம தூங்கணும் அப்படின்னு தோணுது. அது போல அந்த கண்ணுக்கு இருட்டாதான் தெரியும், எப்பவுமே ஒரே இருட்டாதான் இருக்கும். அப்ப இருட்டுனால அதுக்கு எதுவும் பயன் இருக்கா? கிடையாது. சரி, இந்த உலகத்துல உள்ள பொருள் நம்ம இப்ப பாக்குறோம், ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், எதுக்கு ஒரு லாரி வருது, இல்லைன்னா ஒரு சைக்கிள் வருது, ஒரு பைக் வருது, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், விலகணும்னு தோணும், அப்போ விலகுவோம். இல்ல ஒரு கடையில ஒரு ஆப்பிள் பழம் விற்கிறாங்க, அதை போய் பார்த்து சாப்பிடணும்னு இருக்கும். இல்ல ஒரு பலசரக்கு ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல போனோம்னா அங்க ஒரு அல்வா இருக்கும், அதை சாப்பிடணும்னு தோணும். அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். அப்ப இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும், அனுபவிக்கணும்னு தோணுது. அப்போ இந்த கண்ணுக்கு ஒளி இருந்தால்தான் அது. ஒளி இல்லைன்னா இந்த வெளிச்சமோ இருட்டோ இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்களால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது போல விளக்க விளங்கும் அறிவுடைய உயிருக்கு உணரும் ஆற்றல் இல்லை என்றால், அதன் ஆற்றலை மேம்படுத்தி இன்ப அனுபவம் தரும் திருவருள் ஒளியும், அதன் ஆற்றலை தடை செய்து துன்ப அனுபவத்தை தரும் ஆணவ இருளும், சிற்றின்ப நுகர்ச்சிக்கு ஏதுவான மாயாகாரியமாகிய உலகமும் எந்த பலனையும் தர மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆன்மாவுக்கு நமக்கு எதுதான் அனுபவத்தை தரக்கூடியது? மேம்படுத்தி இன்ப அனுபவத்தை தரக்கூடியது திருவருள், இறைவன். அவனுடைய அனுபவமும் நமக்கு வராது. சரி, இந்த ஆற்றலை தடுக்கக்கூடிய துன்ப அனுபவத்தை தரக்கூடிய ஆணவ மலம், அதனுடைய இருளும் தெரியாது. சிற்றின்ப நுகர்ச்சிக்கு ஏதுவான மாயா காரியமாக இருக்கக்கூடிய இந்த உலகம், அதனுடைய பயனையும் தரமாட்டாது. அப்ப அறிவுடைய பொருளுக்கே அனுபவம் உண்டு. அப்ப அறிவுடைய பொருளுக்கு தான் என்னது? அனுபவம் உண்டு. எனவே பல வகை அனுபவங்கள் உடைய உயிருக்கே அறிவிக்க அறியும் தன்மை உண்டு என்பது இந்த பாட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப அந்த உயிருக்கு தான் என்னது? அறிவிக்க அறியக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுலாம் இருந்து சொல்றாங்க அப்படின்னா, சிவஞான போத வசனங்களால நம்ம அறியலாம். மாயா இந்திர தனுவினுள் ஆன்மா அப்படிங்கிற ஒரு வரியும், அமைச்சு அரசு ஏற்ப நிற்பது ஆன்மா அப்படிங்கிற, ஏய்ப்ப நிற்பது ஆன்மா அப்படிங்கிற வரிகளாலும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே போல இந்த சிவஞான போத உதாரண வெண்பா 7ஆம் சூத்திரத்துல உள்ள உதாரண வெண்பாவிலே அறியலாம். மயக்கமது உற்றும் மருந்தி தெளிந்தும் பெயர்த்துணர் நீ சத்தாகாய் பேசில் அசத்து மலை நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேற சத்து தான் அறிந்து தூய்மைதான் துய்யாமைதான் அப்படின்னு 7வது சூத்திரத்துல உள்ள உதாரண வெண்பாவில அறியலாம். அதே போல 9வது சூத்திரத்துல உள்ள உதாரண வெண்பாவிலே அறியலாம். சுட்டி உணர்ந்தவை தனை சுட்டி அசத்தன சட்டை இனிது உள்ள சத்தேகான் சுட்டி உணர்த்த நீ சத்தில்லை உண்மை தெய்வம்
புணர்த்ததனான் பொய்விட்டு போம் அப்படிங்கிற உதாரண வெண்பாவிலையும் அறியலாம். இக்கருத்தை சிவபோக சாரத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. என்னை அறிவென்றான் என் அறிவில் ஆனந்த தன்னை சிவமென்றான் சந்தமும் என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசமென்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் அப்படின்னு குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அப்போ இதுல இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பொறிகள் துணை இல்லாம இயற்கையாக அறிவுண்டா அப்படின்னு சொன்னா, இந்த ஒளியின் இருளும் உலகு அலர்கண் தெளிவு இல்லெனில் என் செய்ய அப்படின்னு. அப்ப இந்த கண்ணுக்கு அறிவு இல்ல, இந்த ஒளி இல்ல அப்படின்னா அதுக்கு எந்த பயனும் இல்லை. அது போல இந்த ஆன்மாவுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அது ஒரு பயனும் தராது. அப்ப அறிவித்தால் தான் அறியக்கூடியது. இந்த அப்பம் அறிவிக்கக்கூடியது யாருன்னு அப்படின்னா இறைவன். அப்ப இறைவன் அறிவிக்க இந்த ஆன்மாக்கள் அறியக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உயிரை அறிவுடைய சத்து பொருள் என்பதா இல்ல அறிவில்லாத சட பொருளாகிய அசத்து பொருள் என்பதா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துருச்சு. அப்ப ஏன்னா அறிவிச்சாதான் அறியக்கூடியது. அப்ப அறிவிக்கக்கூடியவன் யாரு? இறைவன். அப்ப சத்து பொருள்னு சொல்லணுமா, இல்ல அறிவிக்கலன்னா இது சட மாதிரிதான் இருக்குது, ஒண்ணுமே தெரிய போறது கிடையாது, அப்ப இத சடப்பொருள்னு சொல்லணுமா அப்படின்னு கேள்வி வருது. அப்ப இந்த கேள்விக்கு அடுத்த பாடல் பதிலாக வருகிறது. சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவை உய்தல் சதசத்தாம் உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சத்துன்னா சிவசத்தாகிய பதி, அசத்தை நிலையில்லா சடப்பொருளாகிய உலகத்தை, சாராது பற்றி அனுபவியாது, அறியாது அசத்தாகிய உலகம், அறியாது அறிவற்ற பொருளாதால் அது சத்தாகிய பதியை அறிந்து அனுபவியாது. அங்கன் அந்நிலையில் இவை சத்தாகிய சிவத்திலும் அசத்தாகிய உலகத்திலும் உய்தல் அறிவை செலுத்தி அறிகின்ற உயிர் சதசதாம். அப்ப சத்தாகிய சிவமும் அசத்தாகிய உலகும் அல்லாத உயிர் இவ்விரண்டுக்கும் பொதுவான சதசத்தாகும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய விளக்கமாக வருது. இதை நம்ம பார்க்கலாம், விளக்கத்தை பார்க்கலாம். எந்த நிலையிலும் மாறுபாடு இல்லாத உள்பொருளை சத்து என்றும். அப்போ எந்த நிலையிலையும் மாறுபாடு அடையக்கூடாது, அப்படிப்பட்ட பொருள் தான் எது? உண்மையான நிலையான பொருள், அதுதான் சத்து பொருள் அப்படின்னு சொல்றோம். அது மாறுபாடே அடையக்கூடாது அப்படின்னு சொல்றோம். மாறுபாடுடைய உள்பொருளை அசத்து என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. மாறுபாடு உடைய பொருள் எது? இந்த உலகம் நிதமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது, சரியா? அதை அசத்து அப்படின்னு சொல்றோம். எனவே பொது சிறப்பு ஆகிய என் நிலையிலும் ஒரே தன்மையோடு இருக்கின்ற ஒரே பொருள் சிவம் மட்டுமே. அப்ப சிவபெருமான் மட்டும்தான் பொது சிறப்பு, ரெண்டுலையுமே ஒரே போல இருக்கிறார், அவர் மாறுபாடே அடையாமல் இருக்கின்றார். உலகம் நிலையில்லா சடப்பொருள், இந்த உலகம் நிலையில்லாதது, அது சடப்பொருள். எனவே இது எந்த நிலையிலும் அசத்தாகும். அது எப்ப பார்த்தாலும் அது அசத்து பொருள் தான், ஏன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பொருள். நித்த பொருளாகிய ஆணவம், கண்மம், மாயை போன்றவை காரண நிலையில் சத்து, காரிய நிலையில் அசத்து, அனுபவிக்கப்படும் பொருளே உள்பொருள் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாயை கண்மம் இதெல்லாம் என்ன சொல்றோம்? சடம் அப்படின்னு சொல்றோம். சடம்னா அது என்னது இல்லாதது, அழியக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா இதுல காரிய நிலையில் காரண நிலை ரெண்டு இருக்குது. காரண நிலையில அது சத்தா இருக்குது, காரிய நிலையில அசத்தா இருக்குது. அதனால அதுவும் என்னப்படுதான்? அனுபவிக்கப்படும் பொருளே உள்பொருளாகும். அனுபவம் என்பது அழுந்தி அறிதல் தான். இப்போ நம்ம கிட்ட அல்வா இருக்குன்னா அதை பார்த்தாக்கல அதனுடைய சுவையை நம்ம சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சிருக்கணும். அல்வாவை சாப்பிட்டு பார்த்திருந்தாதான் ஓ அல்வா இப்படி இனிக்கும், இப்படி மென்மையா இருக்கும், இப்படி வாயில போட்ட உடனே லபக்குன்னு உள்ள போயிரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதை அனுபவிக்காம அதை பத்தி பேச முடியாது. அப்போ அழிந்தி அறிதல் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு தான் இருக்குது. அது யாருக்கு இருக்குதுன்னா அந்த உயிருக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா குறையுடைய பொருள் தான் அழிந்தி அறியும். இறைவன் குறையில்லாதவன்.
அவனுக்கு எந்த பொருளையும் அருந்தி அறியணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அவன்கிட்ட அந்த தேவையே கிடையாது. அவன் எல்லாமாய் இருக்கவன், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்கு அந்த எண்ணமும் கிடையாது, அந்த அனுபவமும் கிடையாது. சரி, அவனுக்கு அது கிடையாது. இந்த உலகத்துக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அது அனுபவிக்காது, அது சடப்பொருள், அது எதையும் அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டுக்கும் வேறாக இருப்பது எது அப்படின்னா உயிர் தான் இருக்குது. அப்ப இந்த உயிர் தான் உலகத்தையும் அனுபவிக்குது, ஆன்மா இறைவனையும் அனுபவிக்குது. ஆனா இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல அனுபவிக்குமா அப்படின்னா அனுபவிக்க முடியாது. உயிரை தெரிஞ்ச உயிர் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இறைவனை தெரியாது. ஏன்னா அதுக்குண்டான அறிவு கிடையாது. உலகத்தை கூடிய அனுபவிக்கக்கூடிய அறிவு தான் அதுக்கு இருக்கும். சரி, இது வேண்டாம் அப்படின்னு தூர போட்டுட்டு இறைவனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இறைவனை அனுபவிக்க முடியும். அதுக்குண்டான அறிவு வேற. ஏன்னா அதுக்கு சிவஞானம் தான் மாற்று. சிவத்தை அறியணும்னா சிவஞானம் கொண்டுதான் அறிய முடியும். அதனால சிறப்பா இருக்கும்போது சிவத்தை அறியும், பொதுவா இருக்கும்போது இந்த உலகத்தை அறியும். அதனாலதான் அது சதசத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வேறு பொருளா இருக்கிறது எதுதான்? இந்த உயிர் தான். இந்த கருத்தையே தெய்வ புலவரும் நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாங்கும் மாந்தர்க்கு இனத்தியல்வது ஆகும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அறிவுங்கிறது மாறுபட்டு நிக்கக்கூடியது. சிவத்து கூட நிற்கும் போது சிவஞானமாகவும், இந்த சடத்து கூட நிற்கும் போது சடத்தை பற்றியும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நிலத்துக்கு தகுந்தாக்கா அந்த நீரினுடைய சுவை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல நிலத்துல இருக்கும்போது அந்த நீர் நல்ல சுவையை தரும். சாக்கடை பக்கத்துல இருக்கும்போது அது உவர்ப்பா தரும். கடல் நீர் மொத்தமே உப்பா தரும். அப்ப நிலத்துக்கு இயல்பு போலத்தான் இந்த ஆன்மாவினுடைய அறிவும் எது கூட சார்ந்து நிக்குதோ அது போலதான் இந்த அறிவு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதையே குறுந்தொகை அப்படிங்கிற சங்க இலக்கிய நூல்களையும் சொல்லியிருக்கிறாரு. செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல கம்பரும் என்ன சொல்லியிருக்கிறாரு ராமாயணத்துல? நிலத்தியல் நீரியல் என்னும் நிறதால் அப்படிங்கிற வரிகளை சொல்லியிருக்கிறாரு. அதுபோல பட்டினத்து அடிகளும் அப்பென்னும் வெண்மை ஆதாயனும் ஆங்கு அந்நிலத்தியல்பாய் தப்பின்றிய குண வேற்றுமைதான் பல சார்தலினால் செப்பில் பக்குவமாயுள்ள சீவரினும் இப்படியே நிற்பன் எந்தை பிரான் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்றாரு. அப்பென்னும் அப்படின்னா நீரு வெண்மதாய் இருந்தாலும் அந்த நிலத்து இயல்பாய் அந்த நிலத்தினுடைய நிறத்துலதான் வெளிப்படும். அதுபோல இந்த ஆன்மாக்களும் எந்தெந்த குணத்துக்கு தகுந்தாக்கள் இருக்காங்களோ அது போலதான் அவங்களுடைய அறிவு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரியா? அப்ப இப்படி சார்ந்ததன் தன்மையை பெறுகின்ற பொருள்கள் உலகத்தில் வேற இருக்குதா அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப இந்த சார்ந்ததின் தன்மையை பெறுகின்ற பொருள்கள் வேற உலகத்துல, இந்த உலகத்துல வேற எந்த பொருள்களும் இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் நாம் வருகிற வகுப்புல அமர்ந்து சிந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதான் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரமரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே. ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.